ஹே ஆல், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்தியா 128வது இடத்துல இருக்கு. எதுக்குன்னா உமன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ மற்ற கண்ட்ரியே சொல்லிடுச்சு இந்தியாவில் பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. அதுக்கு இந்தியா கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ்க்கு பேர் கொண்ட கண்ட்ரி. சரி சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு வரக்கூடிய ஃபாரினர்ஸ்க்குமே எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. இருந்தாலும் நம்மளாம் ஒரு பெரிய இந்தியன்ஸ். அண்ட் இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லைஃபை ரிசர்வேஷனால லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ரிசர்வேஷன்ங்கிறது பல ஜெனரேஷன் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ரிசர்வேஷன் மூலமா ஆல்ரெடி ரிச்சா இருக்கவங்க ரிச்சா மாறுறாங்க, புவரா இருக்கவங்க இன்னும் புவரா மாறிட்டே இருக்காங்க. இதனால பல எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லைஃபை தொலைச்சிட்டு நிறைய போலி டாக்டர்ஸ், போலி இன்ஜினியர் சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய கான்ஸ்டிடியூஷன்ல இதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். பட் அதுக்கு அந்த ஸ்டெப் யார் எடுப்பா தெரியல. ஒலிம்பிக்ல வெறும் 100 கிராம் அதிகமா இருந்த ஒரே காரணத்துக்காண்டி நம்மளுக்கு வந்து கோல்டு இல்லை. நம்மளை விடுங்க, அந்த பிளேயர் இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அண்ட் நம்ம கண்ட்ரி அந்த பிக் கான்ஸ்டிடியூஷன், கிரேட்டர் கான்ஸ்டிடியூஷன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் சில்வராவது கிடைச்சிருக்கும். அண்ட் வெறும் 100 கிராமுக்குலாம் வந்து ஒலிம்பிக்ஸ் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனிஹவ் பட் வி ஆர் செலிப்ரேட்டிங் த இண்டிபெண்டன்ஸ் டே. எதை படிச்சா அதிக சம்பளம் அப்படின்னு சொல்லி தேடி தேடி படிக்கிறோம். பட் யாருமே ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணுவோம், கூகுள் மாதிரி, மைக்ரோசாஃப்ட் மாதிரி, அமேசான் மாதிரி இந்தியாவில் உருவாக்கணுங்கிறது இன்னும் கிடையாது. நம்ம அப்படி ட்ரெயினும் பண்ணல. ஏன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி அந்த இண்டிபெண்டன்ஸ் டைம்ல எப்படி ட்ரெயின் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இருக்கு. வி ஆர் மென்ட் டு பி அன் எம்ப்ளாய் நாட். இதெல்லாம் தாண்டி 10ல் 1% முன்னாடி வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன சப்போர்ட் இல்லாம எகெயின் அந்த சைக்கிள்குள்ளே ரிப்பீட் ஆகுறாங்க. எகெயின் அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க நல்ல வேலைக்கு போ, நல்லா சம்பாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளை வந்து எப்படி ஒரு நல்ல எம்ப்ளாயா கிரியேட் பண்ணணும்னு தான் இருக்கே தவிர நம்மளை ஒரு பாஸை கிரியேட் பண்ணுறதுக்கு சுத்தமாகவே இல்லை. யூபிஎஸ்சி, நீட்டு, இந்த எக்ஸாம்ஸ் தான் டஃபஸ்ட் எக்ஸாம் இந்தியான்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்ஸ். அண்ட் இதுலேயுமே வந்து ஸ்கேம் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது யாரு பக்கத்தில் குத்தம் சொல்றதுனே தெரியல. பிகாஸ் கவர்மெண்ட் நீட் எக்ஸாமுக்கு அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க, இருந்துமே வந்து தப்பு நடக்குது. அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கணும். அண்ட் இதுல உண்மை என்னன்னா நாளையுள்ள அந்த தப்பு அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. போன வருஷம் ஒரு 5 பேர் செஞ்ச தப்ப இந்த வருஷம் ஒரு 50 பேர் செய்யறாங்க. திஸ் இஸ் ஹவ் வி ஆர் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து இது. அண்ட் இதெல்லாம் வந்து பெரிய கிரைம்ங்கிற கடல்ல இருந்து எடுத்த ஒரு குட்டி டிராப் ஆஃப் இஷ்யூஸ் தான். ஸோ இது மாதிரி வெளில வராம பல நியூஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் கிரைமே நடக்காம எந்த ஒரு கண்ட்ரியுமே இருக்காது. பட் அந்த கிரைமை எவ்வளோ சீக்கிரத்தில் ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளியர் பண்றாங்களோ அதுல தான் இந்த கண்ட்ரியோட க்ரோத் இருக்கு. அண்ட் அதே மாதிரி கிரைம் இன்னும் ரிப்பீட் ஆகாம பாத்துக்கிறதுலயும் அந்த கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் கேட்டா எனக்கும் தெரியல, மாறுமான்னு கேட்டா அதுவும் தெரியல. பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் பனிஷ்மெண்ட்ஸ் ஹெவியர் ஆகும்போது கிரைம் ரேட் கம்மியாகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.